Hello viewers, thank you for watching 64 Interiors YouTube channel and Salih கட்டிடக்கலை அண்ட் ஜஹீம்ஸ் கிங்டம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டபிள்யூபிசி டோர் வந்து கஸ்டமருக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ அதான் அது ஷோரூமுக்கு வந்து அதில் வந்து என்னென்ன மாதிரி மாடல்ஸ்லாம் என்ன அவைலபிளாக இருக்குது என்ன ஏதுன்றது பார்த்துட்டு கஸ்டமருக்கு வந்து அந்த இதை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஷோரூமை விசிட் பண்ணோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வானகரம் ப்ளஸ் வந்து இங்கே கோயம்பேடு, ரைட்டில் திரும்பினா கோயம்பேடு, லெஃப்டில் திரும்பினா அது வானகரம் போகிற ரோடு, அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது டுவர்ட்ஸ் தாம்பரத்துலேருந்து ஊரப்பாக்கம் அந்த சைடில் அந்த ரொட்டீன்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா இது ரைட் சைடுனா கோயம்பேடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வானகரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு கீழே எக்ஸாக்டாக இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. டபிள்யூபிசி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த டோரும் எல்லாமே டபிள்யூபிசி தான். டபிள்யூபிசியில் வந்து நம்ம கேட்குற மாடல் வந்து இவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து 0.5 டென்சிட்டி. ஸோ இது வந்து சாலிடாக உங்களுக்கு தூக்குனீங்க அப்படின்னா ஒரு 16 கிலோ அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக வந்து டபிள்யூபிசி டோரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசியை பொறுத்த வரைக்கும் சில டோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், சில டோர் வந்து மீடியமாக இருக்கும், சில டோர் ஹார்டாக இருக்கும். அது வந்து டென்சிட்டியில் வந்து அதை ஸ்கேல் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி டென்சிட்டி உங்களுக்கு கூட கூட உங்களோட டோரோட வெயிட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் பிரிண்டிங் வந்து கஸ்டமைஸ்டு பிரிண்டிங்கும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது வந்து பிளைன் டோர் டபிள்யூபிசி டோர் இங்கே பார்க்குறீங்க. இதிலே வந்து கஸ்டமைஸ் டோரும் வந்து கஸ்டமைஸ் பிரிண்டிங் இது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து ரெடிமேடு டோர்ஸும் வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டோர்ஸு, இந்த மாதிரி கார்விங் டோர்ஸு, அதுலேயே வந்து கட்டு டிசைன் இதெல்லாம் பண்ண வந்து எல்லாமே யூபிவிசிலே இல்லாமல் டபிள்யூபிசி டோர்ஸ் எல்லாமே டபிள்யூபிசிலே வந்து இந்த டோர் எல்லாமே இந்த ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் எப்படி டெக்ஸ்சர் ஃபினிஷ் எப்படி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஆசமாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செலெக்ஷன் பாயிண்ட்டாக இது கண்டிப்பாக அமையுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மோரோவர் இப்போ வந்து இது மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் போய்ட்டு வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, எங்கெங்கெல்லாம் போய்ட்டு நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோமோ, இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் வந்து யூடியூப் வந்து நம்ம வீடியோவை யார் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமையணும் அப்படின்ற இன்டென்ஷனோட நம்ம வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு ஷோரூமில் நம்ம விசிட் பண்ணும்போது நாட் ஓன்லி ஷோரூம், நம்ம ப்ராடக்ட்லாம் வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் ப்ராடக்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், எப்படி அதில் வந்து என்னென்ன மெனக்கடுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு இடமும் போகிறோம். ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம மட்டும் சிஸ்டமேட்டிக்காக நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அதை ஃபைல் பண்ணி நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அதை கொண்டு போய் காமிக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இப்போ வந்து லைவ் செஷன் மாதிரி இது மாதிரி யூடியூப்லேயே வீடியோ எடுத்து போட்டு நம்ம கஸ்டமருக்கு வந்து இமீடியட்டாக நம்ம வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறது மூலமாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளியர் குவாலிட்டியாக நல்ல ஒரு இன்டெப்த்து வந்து வீடியோ எடுத்து நம்ம இந்த யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறதன் மூலமாகவும் அவங்க வந்து ஃபேமிலியாக வந்து உட்காந்து ஒரு டிவிலேயோ அல்லது ஒரு நல்ல ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு லைவ்லிஹுட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி வைங்க. யாருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இன்டீரியர் ரிலேட்டடான திங்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுலையும் அதை வந்து ஒரு எஜுகேஷனாக படிக்கிறவங்களுக்கும் சரி, ஆர்கிடெக்சரல் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வீடு சம்மந்தப்பட்டவங்க படிக்கிறது, ப்ளஸ் வந்து இது மாதிரி இதில் இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு பிரசாதமாக இருக்கும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்விங் தான். இப்போ எல்லாமே பார்க்குறது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல ஒயிட் ஸ்க்ரீனில் உட்காந்து நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் போட்டு நல்ல ஒரு காமிச்சு ப்ளஸ் வந்து ஒரு நல்ல டிசிஷன் இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுக்க முடியும். ஸோ அதுதான் அந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷன். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம பார்க்குறத வந்து கஸ்டமருக்கு வந்து நம்மளோட வீடியோ மூலியமாக யூடியூப்பில் காமிக்கணும் அப்படின்றது தான் மெயின் குறிக்கோள். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த புதுசாக இந்த சீரீஸை நம்ம வந்து இந்த நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க.
அப்போ தான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து வந்து நம்ம வந்து இந்த நம்மளோட 6 பேர் இன்டீரியர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக அது தெரியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்ல இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து இன்டீரியர், அப்புறம் வந்து இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம உங்களோட ஷோரூமை வந்து நாங்கள் விசிட் பண்ணணும். உங்கள் ஷோரூமில் வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த ஷோரூமில் நாங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எங்களோட ஓன் இதுக்கு வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த ஷோரூமுக்கு விசிட் பண்ணி அந்த ஷோரூமில் உள்ள மாடலை வந்து நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதன் மூலமாக எங்களோட கஸ்டமர் டேட்டா பேஸில் உள்ள கஸ்டமருக்கு வந்து அது வந்து போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒரு பர்ச்சேசிங் டெஸ்டினேஷனாக அவங்க ஆக்கி தருவாங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதனால் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முயற்சி போடும்போதும் அதுக்குண்டான விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்றது தான் நியூட்டனோட விதி. ஸோ நம்ம போடுற எஃபர்ட் மட்டும்தான் நம்ம கையில் உள்ள விஷயம். ஸோ அந்த எஃபர்ட்டை வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான பலன் கிடைக்க போகிறது ஃப்யூச்சரில் அல்லது வந்து எனி டைம் வந்து எக்ஸ்பெக்டடு. அதனால் வந்து நாங்கள் சளைக்காமல் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு இதையும் வந்து இன்டென்ஷனோட கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ப்ளஸ் இந்த ஃபீல்டில் நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பர்பஸாகவும் நம்ம இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷன். ஸோ இது மாதிரி பலவிதமான இன்டென்ஷனை வந்து இந்த வீடியோ கேரி பண்ணிட்டு வர்றதால நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தெரிவித்து இந்த வீடியோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் என்னென்னலாம் நாங்கள் எங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்களுமே வந்து ஒரு டர்ன்கே இன்டீரியர் பண்ண ஒரு ஆர்கிடெக்சரல் இன்டீரியர் கம்ப்ளீட்டாக பண்ணும்போது அதில் டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2% இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மொத்தமாக காமனாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காமனாக ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் உட்காந்து ஒரு டிவியில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து ஃபியூச்சரில் வந்து இது வீடியோவோட கடையோட நேமு, கடையோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து அவங்க வில்லிங்காக இருந்தாங்கன்னா நம்ம கொடுத்து அது கஸ்டமர் ஷேர் பண்ணுறதா வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். கேட்லாக் இந்த மாதிரி இந்த புக்கோட இந்த WPC டோரோட டீட்டெயில் கேட்லாக் வேணுன்றதாலும் நீங்கள் வந்து நம்மளோட டிஎம்மில் தெரியப்படுத்துங்க. டீட்டெயிலாக வந்து நம்ம டிஎம்மில் வந்து அந்த கேட்லாக் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கடையில் போய் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பர்ச்சேசிங் டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸிபிளாகவும் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காகவும் மாற்றி தரணும் அப்படின்றது தான் இதோட மெயின் இன்டென்ஷன். இதுதான் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பார்க்குறீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரூர் டோல் தாண்டின உடனே இருக்கிற இந்த பைபாஸு. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் வந்து கோயம்பேடு போகிறது. அது வந்து நேராக பார்த்திங்கன்னா வானகரம் போகிற